வணக்கம். அங்காளம்மன் ஜோதிட நிலையம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிருகுநந்தி நாடியில் திருமணம் நடக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிப்படி ஒருவருக்கு திருமணம் நடக்குதா அப்படிங்கிறத ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம உதாரண ஜாதகமாக வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாடி விதிப்படி திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு என்னென்னா, ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், கர்மகாரகன் சனி இவங்களுக்கு கோச்சார குருவினுடைய பார்வை ஏக காலத்தில் கிடைக்கும்போது தான் திருமணம் நடக்குங்கிறது விதி. இந்த விதிப்படி இவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா, இவருக்கு லக்னத்தில் கேது, மேஷ லக்னம், லக்னத்தில் கேது, ரிஷபத்தில் குரு வக்ரமாக இருக்கார், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சனி, அடுத்து துலாமில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் சூரியன், தனுசில் புதன், மகரத்தில் சுக்கிரன். இது இவருடைய ஜனன ஜாதகம். இவருக்கு திருமணம் நடந்த அன்னைக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது, திருமணம் நடந்த நேரத்தில் என்ன லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2ல் செவ்வாய், அடுத்து மகரத்தில் கேது, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் குரு வக்ரமாக இருக்கார், அங்கேயே சனியும் இருக்கார், கடகத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன். இப்போ இவருடைய ஜனன ஜாதகத்தில் பார்த்தோம்னா, ஜனன குரு வக்ரமாக இருக்கார். அப்போது நாடி விதிப்படி குரு வக்ரமாக இருந்ததுன்னா அவருக்கு கோச்சார குரு வக்ரமாக இருக்க காலத்தில் தான் திருமணம் நடக்குங்கிறதும் ஒரு விதி தான். அப்போ நம்ம இந்த திருமணம் நடந்த அன்னைக்கு கிரகநிலை பார்த்தோம்னா கோச்சார குரு வக்ரமாக இருக்கார். அப்போது அந்த விதி ஒத்து போகுது. இவருக்கு வக்ரமாக இருக்கும்போது திருமணம் நடந்திருக்கு. இந்த கோச்சார குரு எப்படி ஜனன ஜாதகத்தில் இருக்க அந்த கிரகங்களுக்கு தொடர்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும்போது அதுக்கு பின்ன இருக்கிற வீட்டுக்கும் அதோட பலன்கள் உண்டு, தொடர்பு இருக்குது. அப்போ இந்த மேஷத்தில் இருக்க குரு எடுத்து நமக்கு மீனத்தில் இருக்க மாதிரி எடுத்துக்கும்போது, மீனத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு 5ல் யார் இருக்காங்கன்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய சனி, கர்மகாரகன் சனியினுடைய தொடர்பு கிடைக்கிது. சனிக்கு குருவோட தொடர்பு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தோம்னா 9ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய்க்கும் குருவோட தொடர்பு கிடைக்கிது. 11ல் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனுக்கும் கோச்சார குருவினுடைய பார்வை கிடைக்குது. அப்போ நம்மளுடைய நாடி விதிப்படி 3 கிரகங்களுக்கும் குருவோட பார்வை கிடைக்குது. சனி செவ்வாய் சுக்கிரன் 3 கிரகங்களுக்கும் தொடர்பு கிடைக்குது. மேலும் குருவும் அங்கே வக்ரமாகி தான் இருக்கார். அப்போது இங்கே நாடி விதிப்படி அவருக்கு திருமணம் நடந்ததுங்கிறது உறுதியாகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.